குலதெய்வ கோவிலில் வழிபாடு நடத்த அனுமதி மறுப்பதாக கூறி ஈரோடு கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஆடு மற்றும் கோழிகளுடன் கிராம மக்கள் மனு அளிக்க வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு அருகே உள்ள அடுக்குப்பாறை என்ற இடத்தில் கருப்பண்ண சுவாமி, காளியம்மன், கன்னிமார் சுவாமி மற்றும் விநாயகர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த சுமார் 200 ஆண்டுகளாக 45 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் அமாவாசை தினத்தன்று வழக்கம் போல் சுவாமி தரிசனம் செய்ய சென்றபோது கோவில் இருக்கும் பகுதியைச் சேர்ந்த ராசு மற்றும் பழனிசாமி குடும்பத்தினர் சுவாமியை வழிபாடு செய்ய வந்தவர்களை தடுத்து மிரட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரி தினமான நேற்று தங்களது குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்து கிடாய் வெட்ட முயற்சித்த போது அவர்களை ராசு தடுத்ததாக கூறப்படுகிறது. எனவே குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து தங்களது குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்ய பாதுகாப்பு வழங்குமாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை அதிகாரியிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படும் கோவில் பகுதியில் தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எங்கள் குலதெய்வம் கோயில் கருப்பண்ணசாமி கோயிலை நாங்கள் 200 ஆண்டுகளாக வழிபாடு செஞ்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் கோயில் வெட்டுக்காட்டு வலசிலிருந்து அடுக்குப்பாறை வழியாக மாரங்காட்டு தோட்டத்தில் இருக்குது. இந்த கோயில் சிலர் அந்த கோயில் சுற்றி இறக்குற இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ எங்களை அந்த தடை இல்லைன்னு சொல்லி தடத்தை குறைக்காட்டிட்டாங்க. நான் எங்கள் அந்த கோயிலுக்கு உண்டான குடும்பம் நாங்கள் 45-50 குடும்பமாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இந்த மனு விசாரித்து எங்களுக்கு நீதி வழங்கணும். இன்னைக்கு சிவன்ராத்திரி போஸ் சாமி நாங்கள் கும்பிட்டே ஆகணும். வருஷம் அது கும்பிடுறதுங்க. இந்த வருஷம் கிடா வெட்டி பொங்க வச்சு கும்பிடுவோம். ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கிடா வெட்டுவோம். அது இந்த வருஷம் செய்யணும். இன்னைக்கு நாங்கள் ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி நாங்கள் அதை செஞ்சாகணும், இன்றைக்கி கிடா வெட்டி ஆகணுங்கிறதுக்காக நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு இவர்கிட்ட இங்கே வந்திருக்கிறோம். ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்திருக்கிறோம். என்னோட பேர் ராமசாமி.